ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன சாட்டர்டே, அதாவது புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் அது காசிமேட்டில் போய் மீன் வாங்கிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் போன சாட்டர்டே போயிருந்தேன். ஆனால் வீடியோ உடனே உங்களுக்கு கொடுக்க முடியலை, செம பிஸியாக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்காயிட்டேன். அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் எனக்கு டைமும் கிடச்சிருக்கு, கொஞ்சம் ரெக்கவரும் ஆயிருக்கேன். அதனால தான் சரி வீடியோ கொடுக்க டிலே ஆகிடுச்சு. நான் புரட்டாசி மாதம் வீடியோ உங்களுக்கு அன்றைக்கே கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லி தான் மெனக்கிட்டே போனேன். ஆனால் என்னால் சாட்டர்டேஸ் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்க முடியலை. பாருங்கள், புரட்டாசி போன வாரம் இந்த மாதிரி விலைகள் இருந்து செம்ம வெயில்னா செம்ம வெயில். நான் காலையில் இத்தனையும் 9:30க்கெலாம் போயிட்டாங்க. 9:30க்கெலாம் போனால் கூட செம்ம வெயில், அதில் நிற்கக்கூட முடியலை. எப்படி தான் அதில் நின்று வேலை பார்க்குறாங்களோ தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு ஒரு அரை மணி நேரம் நிற்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. போய் பார்த்தேன், அதில் போட்டுகள் எல்லாமே கரையில் இது மீனெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சின்ன போட்டுகளில். நான் காலையில் 9:30 அப்படிங்கும்போது கொஞ்சம் பிஸியாகவே தான் இருந்துச்சு. புரட்டாசி மாதம் முடிகிறதுனாலயே என்னது தெரியல, ஜனமும் நிறைய வந்திருந்தாங்க மீன் வாங்குறதுக்கு. நான் போன டைமில் பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக இருந்தது. ஆனால் மீன்கள் தான் என்னவோ சின்ன சின்ன மீன்கள் தான் இந்த சின்ன போட்டில் அதிகமாக வந்துருந்துச்சு. என்னென்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்துருந்துச்சு, நம்மளும் இங்கே என்னென்ன மீன்கள்லாம் வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஷெட்டு வீடியோ நான் அடுத்த வீடியோவாக நான் கொடுக்குறேன். பொடி கவலையாக இருக்கே. வாழை 300 ரூபாயா? நல்ல பெரிய பெரிய வாழையா தெரியுது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பாறை இருக்கு, ஒரே வஞ்சரமா இருக்கு. 1500 ரூபாயா? சரி, நமக்கு அங்கே ஏதாவது ஏலத்தில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து சொல்லுவோம். நம்மளே லேட்டு. இது கலவா எவ்வளவு? இது கடவுரா 3000 ரூபாயா? எவ்வளோ இருக்கும்? 2 கிலோ இருக்குமா? 300, 600 ரூபா. பார்த்துட்டு வரேன், ஏலத்தில் ஏதாவது கிடைக்கலன்னா வரேன். வஞ்சரம் பார்த்திங்கன்னா மானாவாரியாக கூஞ்சு கிடந்தது. சின்ன வஞ்சரத்துலேருந்து பெரிய வஞ்சரம் வரைக்கும். அது இங்கேயா இருக்கட்டும் அல்லது அங்கே ஷெட்டுலையா இருக்கட்டும், அதாவது பெரிய போட்டுகளில் வந்த மீன் தான். வஞ்சரம்லாம் சின்ன போட்டில் இங்கே அவ்வளோ வர்றதில்லை. அது ஏன்னு தெரியல. ஊர்களெல்லாம் வரும், சின்ன போட்லேயும் வஞ்சர மீன்லாம் வரும், இங்கே வராது. எல்லாம் தேங்காய் மரம் முள்ளே இருக்காது. 350 ரூபா கொடு. முள்ளே இருக்காது. நல்ல மீன் 150 ரூபாய். வேண்டாம். கழுது மீன் 200 ரூபாயாம். கேட்டிங்கல்ல, 200 ரூபாயாம். செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த முட்டையெல்லாம் கிடைக்காதா? கழுது முட்டையெல்லாம் இதுல இருந்தாதான் அதிர்ஷ்டமா? வாழை புதுசா இருக்கு, பாரமசா இருக்கு. அப்புறம் என்ன மீன் வாங்கலாம்? ஏன்னா கொஞ்சம் சின்ன மீன்கள், கவளை மீன், மத்தி மீன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். சின்ன மீன்கள் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் ஷெட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வெயில ரொம்ப நிற்க முடியாது. ஏன்னா மீனை வாங்கினாலும் நம்ம உடனே ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு போகணும். மீனை வாங்கிட்டு சும்மா கையில் வச்சுட்டு இருக்க முடியாது. மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் வாங்கினா கண்டிப்பாக உடனே ஐஸ் போடணும். அந்த மாதிரி இருந்துச்சு. கழுது மீன் இருந்தது. மத்தி இருக்கா 300. கிளீன் பண்ண கொடுத்துருவோமா? வாங்கி கிளீன் பண்ண கொடுத்துருவோமா? இதை மட்டும் வாங்கிட்டு போயிடும். நிறைய இருக்கு. இது எவ்வளோ? 300 ரூபாயா? மொத்தமா வேண்டா, கிளீன் பண்ண கொடுத்துட்டு போயிருமா? 3 பேருக்கு கிடைக்கும். மொத்தமா வேணுமா? 400 ரூபாய். 300 ரூபா தானே சொல்றேன். ஏழுங்கப்ப நீங்க 50 ரூபாய், 50 ரூபாய் ஏழை காசு தரணும். 400 ரூபாய்க்கு ஓகே. ஏழை காசு காட்டுமா? புது மீன் ஐயா, இத உடனே வர மீன். என்ன மீன்? எவ்வளவு? இது 1500 ரூபா. பொடி அயல இருக்கு. சூனா வேண்டாம். சரி, இது எவ்வளவு?
இது கீழே இருக்க அந்த வாவல் மீன் ஐவாவல் பார்த்தீங்கன்னா 1500 ஏலம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு 1 கிலோ இருக்கும் அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. அதுவே 1500 போயிட்டு இருந்தது. அதில் நெத்தலி இருந்துச்சு போய் 10 ரூபா. அந்த கொறுக்க மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 போச்சு. பக்கத்தில் இருந்த சீலா மீன் வந்து அதாவது அந்த பாரக்குடான்னு சொல்லுவோம்ல, அந்த மீன் வந்து 1500 போயிட்டு இருந்தது. இதுதான் அதில் இருந்த ஏலம். கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இது நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கூடையே பார்த்தீங்கன்னா 800 தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்க 1000 மொத்தமாக தந்துடுறோன்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு வியாபாரின்னு நினைக்கிறேன். அவங்க மொத்தமாக 6 கூடையும் வந்து 800 போட்டு கேட்டு, அதாவது ஒரு கூடை 800, 6 கூடைனா 4800 அந்த ரேட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 6 கூடையும் 6000 தந்துடுறோன்னு சொன்னாங்க. நெத்தலி எவ்வளவு? 800 கேக்குறாங்க, கொடுக்கல. 1000 கொடுப்பாங்க. 1000 கொடுப்பாங்க. நான் வர்ற வழியில் கவளை மீன் பார்த்து வாங்கினேன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நெத்திலி ஒரு கூடையில் கொஞ்சம் இருந்தது, அதை வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா நெத்திலி கருநெத்திலி நல்லாயிருக்கும், குழம்புக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும், தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு ஒருத்தவங்க தொக்கு மாதிரி செய்துக்கு தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செய்துட்டு காமிக்கிறேன். எல்லாமே கலந்து இது நெத்திலி சொன்ன மாதிரி ஒரு கூடையே வந்து அவங்க வந்து 1000 நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போயிருந்துருக்கும் 800 இவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க 1000 பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ரேட்டுக்கு போயிருக்கும். நம்ம நெத்திலி ஒரு இடத்துல இருந்தது, அது வந்து 200 தான் வாங்கினேன். அந்த நெத்திலி ஒரு எப்படியும் ஒரு 4 கிலோ அல்லது 3.5 கிலோ இருந்திருக்கும். நான் இடம்லாம் பார்க்கல, ஏன்னா வீட்டுக்கு வந்ததுமே அதை ஐஸில் போடுறதுலே கவனமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஐஸ் போட்டு தான் கொண்டு வந்தோம். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுலே என்னோட கவனம் இருந்ததுனால வந்ததுக்கப்புறம் இடம்லாம் போடுறேன். இந்த கவளை மீன்லேயும் பாதி வாங்கியிருந்தேன், 200 வாங்கினேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 200 ஒரு 4 கிலோ இருந்திருக்கும், அவ்வளோ வெயிட் இருந்திருக்கும். அதனால் அதையும் வாங்கிட்டு க்ளீன் பண்ணலை, 2யுமே க்ளீன் பண்ணலை, வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கொண்டு வந்து தான் க்ளீன் பண்ணேன். அதுவும் க்ளீன் பண்ணும்போது வீட்டுக்கு கொண்டு வந்தெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஐஸெல்லாம் அடித்து கொண்டு வந்ததுனால பொறுமையாக ஐஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ண நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கவளை மீனும் சரி, நெத்திலி மீனும் சரி. இந்த வாரத்தில் நான் நிறையவே ப்ரிப்பேர் பண்ணேன். கவளை மீனும் நெத்திலி மீனும் ரொம்ப நல்லா இருந்தது. வாழை மீன் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வாழை மீன் 300 சொன்னாங்க, 200 கொடுத்துருப்பாங்க. நான் வாங்கலை, ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் வாழை மீன் பிடிக்கும். நான் இந்த கவளை மீன் நெத்திலியே நிறைய வந்துருச்சு. அதை சொல்லி 2-3 பேருக்கு ஷேர் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஆனால் வாழை மீன் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பிடிக்காது, ஒரு சில பேருக்கு தான் பிடிக்கும். அதில் எனக்கும் பிடிக்கும். அதனால் சரி நமக்கு மட்டும்ன்றதுனால அது இடத்த அடைக்கும்னு நான் வாங்கலை. அதாவது பாக்ஸில் நம்ம வைக்க இடம் இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வாங்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய மீன் வாங்கணும்ல. கலவா மீன் பார்த்திங்கன்னா 800 சொன்னாங்க. பாறை மீன் அதில் வந்து 1500 சொன்னாங்க. அந்த 3 கடவுராவும் 1000 சொன்னாங்க. 3 கடவுராவும் ஒரு 2.5 கிலோ இருக்கும், அவ்வளோதான். 1000 சொன்னாங்க. நீங்கள் ஷெட்டில் மீன்களை ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ரேட்டில் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்த கெளுத்தி மீன் இருந்தது, கடல் கெளுத்தி மீன். அதுவுமே நல்ல ருசியான மீன் தான், 200 தான் சொன்னாங்க. நான் வந்து பெரிய மீன் வாங்கலைன்னா இந்த கெளுத்தி மீன் வாங்கியிருப்பேன், அந்த வாழை மீன் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த சீலா மீன், சின்ன அந்த கொறுக்க மீன், அந்த ஓடா மீன் எல்லாம் சேர்த்து வந்து 1300 என்னமோ சொன்னாங்க. இப்படி தான் மீன்கள் விலை இருந்தது. ஓரளவுக்கு மீன் விலை எல்லாமே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.